பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த புது மாதத்துல 8வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமீன். கேட்க சொல்றாரு, தேட சொல்றாரு, தட்ட சொல்றாரு. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? மனுஷன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு உதவி வேணுமோ, சகாயம் வேணுமோ, இல்ல ஒரு காரியம் நடக்கணுமா, இல்ல ஒரு பிரச்சனை போராட்டமா, அதுக்கு தீர்வு யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தேவனை தேடாம வேற என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க? கர்த்தர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடாம வேற என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி யார்கிட்ட போய் கதவு தட்டுறீங்க? மனுஷனுக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்டுக்கு போன் கால் போடுறீங்களா? இல்ல உடன்படாதவங்களுக்கோ? மனுஷங்களை தேடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு எல்லாத்தையுமே தரது சகல வல்லமையும் உள்ள தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். சோ அப்போ முதல்ல அவர்கிட்ட கேட்கணும். எந்த விஷயமோ அவர்கிட்ட கேட்டு பழகுங்க. எந்த விஷயமோ அவரையும் அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடி பழகுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவர் சமூகத்துல போய் கதவு தட்டுறச்சேதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க என்ன வேணாலும் சரி, எனக்கு படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, சொந்த பந்தங்கள் இருக்கு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கொடுத்தது ஆண்டவர். அவர் அடைச்சிட்டாருன்னா யாராலையும் திறக்கவே முடியாது. அவர் திறந்தா யாராலையும் அடைக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் மனம் திரும்பி, நீங்க இது வரைக்கும் மனுஷங்களை தேடி போயிருக்கீங்களா? மனுஷங்களையே நம்பி இருக்கீங்களா? இல்ல பணத்தை நம்பி இருக்கீங்களா? இல்ல பொருளையோ ஏதாவது எதை மேல உங்க நம்பிக்கை இருக்கு? எதை நீங்க தேடுறீங்க? எதை நோக்கி பாக்குறீங்க? எதுக்காக காத்திருக்கீங்க? கர்த்தருக்காக காத்திருங்க. எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கே கேட்டுட்டு இருக்கோம்ல, ஏசப்பா உங்களுக்கு என்ன வேணும்? உங்க சித்தம் என் வாழ்க்கையில என்ன அப்படின்னு அவர் கேட்டு பாருங்க. அவர் சமூகத்துல அதிகாலையில எழுந்து அவர் தேடி பாருங்க. அவரோட பாதப்படையிலிருந்து அவர் பாதத்துல கதவு தட்டி, ஏசப்பா நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்கன்னு கேட்கறச்சு நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றிருக்கு. தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்றிருக்கு ராஜா. தட்டுங்கள், திறக்கப்படும் என்றிருக்கு. ஆண்டவரை இது வரைக்கும் கேட்காதவர்கள், தேடாதவர்கள் ஆண்டவரை உங்க சமூகத்தை வந்து கதவு தட்டட்டும் தகப்பனே. இது வரைக்கும் ஆண்டவரை மனுஷர்களையோ மற்றவர்களையோ ஆண்டவரை பொருளையோ பணத்தையோ சொந்தத்தையோ நம்பி இருந்தவர்கள் இன்று முதற்கொண்டு உமா பக்கம் திரும்பட்டும் தகப்பனே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால உம்ம முழு மனதோட தேட, உமண்டில் கேட்டு பெற்றுக்கொள்ள, உம்ம சமூகத்துல வந்து கதவு தட்டும் போது அதை எல்லா கதவுகளையும் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நீ பதில் தர, நீ போதுமானவராக இருக்கிறது உணர்ந்து கொண்டு எல்லாரோட மனங்களையும் இப்பொழுது உம்ம பக்கம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால உண்மை தேடுகிறவர்கள் கண்டு அடையட்டும். ராஜ்ய நீதியும் கண்டு அடையட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால உம்ம சமூகத்துல வந்து தட்டும் போது அவர்களுக்கு பதிலுக்கு ஜபத்துக்கு பதில் தருவீராக தகப்பனே. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பாவையும் அவர் ராஜ்ய நீதியும் தேடுங்க, அவர் சமூகத்துல போய் கதவு தட்டுங்க. நிச்சயமா உங்க ஜபங்களுக்கு பதில் வரும். ஆமீன்.